அனைவருக்கும் வணக்கம். அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே, தாய் தமிழை வணங்கி கொண்டு. என் பெயர் டி பிராங்க்லின் ஜோஷுவா. நான் வந்து லீகல் விங் லாயர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம காவல்துறை நண்பர்கள் வந்து நீண்ட காலமா இந்த ஈரோடு டெஸ்ட் பேட்ச் நம்ம ரிலீஸ் பண்ணோம். அப்பத்துலேருந்து நியூ லா எல்லாமே மாறிச்சிங்க சார், புது டெஸ்ட் பேட்ச் எல்லாமே போட்டுறீங்க, எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நீங்க கேட்டிருந்தீங்க. காவல்துறை நண்பர்களின் விருப்பத்திற்கு இணங்க நம்முடைய TAF IAS அகாடமி ஒரு காவல்துறையில் பணிபுரிபவர்களை வைத்துக்கொண்டும் வழக்கறிஞர் அந்த இதில் அனுபவம் இருக்கிறவங்களை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, இன்னைக்கு நம்ம ஜெய் ஹிந்த் அப்படின்ற ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஷெட்யூல் பப்ளிஷ் பண்ண போறோம். இதை நம்ம என்னென்ன டீட்டெயில் இருக்குன்றத இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம TAF IAS அகாடமி சார்பாக வந்து ஜெய் ஹிந்த் நியூ ஆன்லைன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இது டியூரேஷன் அப்படின்னு பார்த்தா 110+ hours, 75+ classes. இதுல நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜூலை 1ஆம் தேதியில புது சட்டங்கள் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. BNS, BSA, BNSS இந்த 3 சட்டங்கள் பிளஸ் மேக்ஸ் ஆப்டிடியூட் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். இந்த பேட்ச் டீடைல்ஸ் பத்தி டீப்பாக பார்க்கலாம். இந்த ஜெய்ஹிந்த் ஆன்லைன் கிளாஸஸோட ஸ்டார்டிங் டேட் வந்து செப்டம்பர் 2 ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ எப்போ பப்ளிஷ் பண்றோமோ இன்னைக்கு தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்குமே கொடுத்துருக்கோம். நீங்க இந்த ஷெட்யூலும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட கிளாஸஸ் வந்து அப்போ செப்டம்பர் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். இந்த SI டிபார்ட்மெண்ட் கோட்டால வந்து மார்னிங் ஈவினிங் வந்து ஆப்ல தான் அவைலபிள் பண்றோம். முழுக்க நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஆப் நீங்க வச்சிருக்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மந்தோட கோர்ஸ் டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 4 months. இதே போல நம்ம ஐஸ் பிரேக்கிங் கொடுத்துருக்கோம். இந்த எல்லாமே ஷெட்யூல்ஸ் வந்து மினிமம் ஒரு 1.5 hours இருக்கிற மாதிரி கிளாஸஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் TAF IAS அகாடமி. இதோட ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8,000 ஆல் ஸ்டூடெண்ட்க்கு வந்து 8,000 நம்ம ப்ரொவைட் பண்றோம். நம்ம இப்போ கரண்ட்ல ஈரோடு டெஸ்ட் பேட்ச் போட்டாங்கல்ல, அவங்களுக்கு மட்டுமே 7,000ல ப்ரொவைட் பண்றோம். வேற ஓல்டு ஸ்டூடெண்ட் ஃபீ கன்செஷன் வந்து இந்த டைம் கிடையாது. காவல்துறை நண்பர்கள் இதை புரிஞ்சுப்பீங்க. இதுல என்னன்னா, 8,000 அப்படின்னு பார்க்கறது வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் பார்க்குறோம்ல, பிளஸ் ஈரோடு டிபார்ட்மெண்ட் டெஸ்ட் இப்போ போட்டோம் பாருங்க, அந்த டெஸ்ட்டுமே வந்து நம்ம ஃப்ரீயா பண்றோம். அதனாலதான் இந்த 8,000 ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து இந்த கிளாஸஸ் வந்து எல்லாருமே வந்து லா படிச்சவங்க, ஒரு லால கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, காவல்துறை நண்பர்கள், அவங்க தான் வந்து இதை ஹேண்டில் பண்றாங்க. இந்த கிளாஸஸோட ஃபுல் கிளாஸஸுமே வந்து உங்களுக்கு லைவ்லயும் இருக்காது, ரெக்கார்டட்லயும் இருக்காது. கொஞ்சம் 50% மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்டோட அவைலபிலிட்டி ஏற்ற மாதிரி நம்ம இதை ப்ரொவைட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து BSA, இந்த பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்ற கிளாஸ் வந்து 13 கிளாஸஸ் வந்து ஹரிஹர சுகன் சார் எடுக்கிறார். இப்ப புதுசா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓல்டு எவிடன்ஸ் ஆக்ட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பாட்டோல அந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை வந்து இப்ப BSA பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த BSAவை வந்து ஒரு 13 கிளாஸஸ் வந்து ஹரிஹர சுகன் சார் எடுப்பார். மொத்தம் 170 செக்ஷன் இருக்கு இல்லைங்க, அதை வந்து 13 கிளாஸஸா செப்பரேட் பண்ணி சார் எடுக்கிறார். அதே போல PSO போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குல்ல, இந்த PSO கிளாஸஸ் வந்து மிஸ்டர் சுபாஷ் சார் வந்து இதை நம்ம எடுக்கிறார். நம்ம சுபாஷ் சாரே வந்து போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதையும் சேர்த்து கவர் பண்றாரு. அப்போ போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் வந்து சார் தான் எடுத்துக்கிறாரு, சாரே வந்து போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து BNS, இந்த பாரதிய நியாய சங்கீதா, இந்த சட்டத்தை வந்து 12 கிளாஸஸா பிராங்க்லின் சார் எடுக்கிறார். அதே போல இந்த BNSS பழைய CRPC சொல்லுவோம்ல, இந்த பழைய CRPCயுமே வந்து 12 கிளாஸஸ். அப்போ BNS, BNSS இது ரெண்டுமே வந்து 12 கிளாஸஸ் வந்து பிராங்க்லின் சார் வந்து எடுக்கிறார். நெக்ஸ்ட் வந்து சைக்காலஜி மேக்ஸ். இப்ப நம்ம காவல்துறை நண்பர்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னு வரும்போது நம்ம கிட்ட நிறைய கேட்கறது வந்து சைக்காலஜி மேக்ஸ் தான். இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லயே நம்ம வந்து இந்த 25 கிளாஸஸ் வந்து நம்ம அவைலபிள் பண்றோம். மிஸ்டர் ராஜேஷ்குமார் சார் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் கிளாஸ் தான், ஃபுல்லி ரெக்கார்டட் வீடியோஸ், அது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்துப்பார். நெக்ஸ்ட் வந்து இப்போ இது வந்து கிளாஸ் பிரேக்கிங் கொடுத்துருக்கோம், இந்த ஐஸ் பிரேக்கிங் மாதிரி கொடுத்துருக்கோம். இத்தனை அவர் இருக்கு, இந்த அவர்ல வந்து இந்த சப்ஜெக்ட் எடுப்பாங்க அப்படின்ட்டு எத்தனை சாப்டர் வைஸ் எடுக்கிறாங்க, செக்ஷன் வைஸ் கொடுக்குறாங்க, அந்த ஷெட்யூல் மட்டும் கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோ. இது எல்லாமே அதுதான். BNS போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர், PSO வந்து சார் வந்து 10 கிளாஸஸ்ல நமக்கு எடுப்பாரு. இதை பார்த்துக்கணும். இது ஃபுல்லாவே வந்து நம்ம கிளாஸ் பிரேக்கிங் தான் கொடுத்துருக்கோம், அது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ் சொல்லியிருந்தோம்ல, இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் நம்ம அவைலபிள்
செய்யறோம். இந்த கிளாஸஸ் வந்து ராஜேஷ் சார் வந்து எடுத்து கொடுத்துருவார் எல்லாமே. அதுக்கான ஒரு கிளாஸ் பிரேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கிளாஸோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்றத பார்க்க போறோம். இப்ப நம்ம டேப் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து காவல்துறை நண்பர்கள் மீது மிகுந்த ஒரு அக்கறை நலனுடன் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டிலேயே நம்ம தான் வந்து இந்த டிஜிட்டல் போர்டில் இந்த மாதிரி அவைலபிள் பண்றோம். ஃபுல்லாவே வந்து பார்த்தோம்னா ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கொஞ்சம் ரெக்கார்டடாக இருக்கும், கொஞ்சம் பிரேக்கிங்காக. அதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம இப்ப பார்ப்போம். போட்டித் தேர்வில் அனுபவமிக்க ஆசிரியர்களால் நடத்தப்படுகிறது. போட்டித் தேர்வுல அனுபவமிக்க ஆசிரியர்களால் நடத்தப்படுகிறது. அப்ப இந்த எடுக்கிற எல்லா கிளாஸுமே வந்து அந்த லாவை பத்தி லீகல் நாலேஜ் இருக்கிறவங்களால மட்டும்தான் எடுக்கப்படுது. காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸால தான் கட்டாயமா இது நடத்தப்படுகிறது. அதே போல ஆன்லைன் மூலம் தான் வகுப்புகள் இது இப்ப நம்ம போற ஷெட்யூல் வந்து எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தான். ஏன்னா ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் காவல்துறை நண்பர்கள் நமக்கு வந்து லீவ் கிடைக்காதுன்றது எல்லாருக்குமே தெரியும். உங்களோட வசதிக்கேற்ப ஆன்லைன் கிளாஸ் போட்டு இது வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாவே வந்து ஷார்ட்கட்ஸ் முறையில. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நார்மலாவே நம்ம ஒரு வார்த்தையை மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா பெருசா நிற்காது. இது எல்லாமே வந்து ஒரு 358 செக்ஷன்ஸ் இருக்கு, 500 above செக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய செக்ஷன் இருக்கிற இடத்துல வந்து நம்ம கண்டிப்பா மெமரி பண்ண முடியாது. அதை எப்படி ஷார்ட்கட்ல பண்ணலாம் அப்படின்றது இந்த கிளாஸோட ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சராக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து எங்களோட வெற்றியாளர்கள் கிட்ட உங்களோட சந்தேகங்களை கேட்டலாம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர்ல நம்ம கிட்ட வர மாணவர்கள் அனைவருமே வந்து ஒரு நல்ல முழு மூச்சோட இன்னைக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சப் இன்ஸ்பெக்டர் நம்மளோட அலுமினிஸ் கிட்ட வந்து நீங்க வந்து பேசலாம். அவங்க கிட்ட பேசும்போது அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி நிறைய கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து எந்த ஒரு புத்தகங்களும் வழங்கப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேக்ஸ் சைக்காலஜில புக் வச்சிருக்கோம். இதுல வந்து எந்த ஒரு புக்ஸும் கொடுக்க மாட்டாங்க. வேணும்னா நம்ம வந்து இப்ப டெய்லி கிளாஸஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸஸ்ல என்ன மெட்டீரியல் வச்சு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டன் நோட்ஸ், சின்ன ரிட்டன் நோட்ஸ் நம்ம பண்ணுவோம்ல, அந்த மெட்டீரியல் மட்டும் ப்ரொவைட் பண்ணுமே தவிர எந்த ஒரு புக்குங்களும் நம்ம இந்த கிளாஸஸ்ல கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து இது ஃபுல்லாவே வந்து நியூ லா சிலபஸ். இந்த பிஎன்எஸ், பிஎஸ்சி, பிஎன்எஸ்எஸ் 3 புது சட்டங்கள் வந்து ஜூலை 1ல இருந்து நடைமுறைக்கு வந்தது. இது எல்லாமே வந்து நம்ம புது சட்டங்களை தான் பார்க்க போறோம். அது ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ்ல. இந்த ஆன்லைன் வகுப்புக்கான விதிமுறைகள். இந்த வகுப்பு வந்து அனுபவமிக்க ஆசிரியர்களால் எடுக்கப்படும். சீரியஸாவே இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் தான் ஹேண்டில் பண்ண போறாங்க நம்மள. அதே போல இதுக்கான நேரம், பாடத்திட்டம் அனைத்துமே வந்து நிர்வாகத்தின் முடிவு இறுதியானது. இதை ஏன் நம்ம இப்ப சொல்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இன்னும் நமக்கு நோட்டிபிகேஷன் வரல. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் சின்ன சிலபஸ்ல சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அதனாலதான் இந்த இது சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து ஷெட்யூல் இப்ப நம்ம சொல்லியிருக்கோம்ல, கிளாஸ் ஒரு 15 கிளாஸஸ் இருக்கு, 20 கிளாஸஸ் இருக்குன்ட்டு. இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து அந்தந்த வீக்ல சண்டேஸ்ல வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த வாரத்தை என்ன கிளாஸ் இருக்கு, எவ்வளவு கிளாஸ் இருக்குன்றது அன்னன்னைக்கு சண்டே வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே போல நம்ம யாரெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் ஆகுறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து வாட்ஸ்அப், டெலிகிராம் மூலயமா நம்ம கம்யூனிகேஷன் ஈஸியா பண்ணலாம். கம்யூனிகேஷன் வச்சுட்டு உங்களுக்கு எந்த சிலபஸ்ல ஆட் பண்றாங்களோ அந்த ஆடிங்க மட்டும் ஸ்பெஷல் ஃபீச்சரா வந்து உங்களுக்கு வந்து சேர்த்து திரும்ப ரீஷெட்யூல் கூட போடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து உங்க மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து ரிஜிஸ்டர் நம்பர் வழங்கப்படும், பதிவெண் வழங்கப்படும். மாணவர்கள் அனைத்து வகுப்புகளையும் கட்டாயமாக கடைசி வரை கடைபிடிக்க வேண்டும். எல்லாருமே வந்து கிளாஸஸ் வந்து நீங்க ரொம்ப வில்லிங்கா கேட்குறீங்க. அந்த வில்லிங்கா நம்மளும் ப்ரொவைட் பண்ண இருக்கிறதுக்கே ஒரு ஆசையா இருக்கும். இப்ப ஹீரோ டெஸ்ட் பேட்ச்ல 77 பேர் ஜாயின் பண்ணிட்டு அவங்க ரெகுலரா டெஸ்ட் எழுதுறீங்க. அது மாதிரி எப்படி ஒரு வில்லிங்கா இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம நிர்வாகமும் உங்களுக்கு வந்து எல்லா உதவிகளும் பண்ண தாராளமா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எண்ட் டு எண்ட் ஃபுல்லா என்கிரிப்ஷன் இருக்கணும் நீங்க. அதே போல ஷெட்யூல்ல குறிப்பிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக்ல வந்து சண்டே நாங்க பப்ளிஷ் பண்றோம்னா இந்த வீக்ல ஒரு 4 கிளாஸஸ் இருக்கு, 5 கிளாஸஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஷெட்யூல்ல என்ன இருக்கோ அதை கம்ப்ளீட்டா அந்தந்த டேட்டே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கான கட்டணங்கள் அப்படின்னு பண்ணும்போது ஜிபே, போன்பே, நெட் பேங்கிங் இதுல வேணாலும் வந்து நம்மளோட அபிஷியல் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்க சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எந்த அக்கௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னா டேப் எஜுகேஷனல் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பரை டைப் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த QR கோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, UPI QR கோடு. இந்த QR கோடுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இதுலயே நீங்க பேமெண்ட் ஈஸியா பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்,
புது சட்டங்கள் வந்து பார்க்க போறோம். இந்த ஆன்லைன் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் புது சட்டங்கள் பார்க்க போறோம். இதுல நல்லா கவனமா சொல்லணும்னா ஃபீஸ் வந்து 8,000 தான் எல்லாருக்குமே. இப்ப கரண்ட்ல இருக்கிற இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா ஈரோடு டெஸ்பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு 1,000 லெஸ் பண்றோம். அவங்களுக்கு மட்டும் 7,000. வேற எல்லாருக்குமே வந்து 8,000 தான் சார். நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே உங்களோட பேமெண்ட் வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து 9500384300 இந்த நம்பருக்கும் 6382280971 இந்த நம்பருக்கு வந்து உங்களோட பேமெண்ட் வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், ஃபுல்லாவே நீங்க ரீச் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் அவைலபிலிட்டி கிடைக்கலனாலும் நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க நேம் அந்த டிஸ்ட்ரிக்ட் அதை சென்ட் பண்ணிட்டு உங்களோட ப்ரூஃப் எதனா அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பா இருந்தாலும் நம்ம வந்து மெசேஜ் சென்ட் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப்ல நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு மோட்டிவேஷனல் லைன் பார்க்கலாம். எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்து விட்டால் ஒருவரின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நம்ம இப்ப டிபார்ட்மெண்ட் ஷெட்யூல் போடுறோம். கண்டிப்பா 5 ஆண்டுகளை தாண்டி தான் வந்து எல்லாருமே காவல்துறையில பணி புரிஞ்சுட்டு இருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். இந்த அரசு பணி எவ்வளவு கஷ்டப்படுறோன்றது நமக்கே தெரியும். அதுல எப்படி ஒரு உயர் பதவிக்கு பண்ணணும், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒர்க் அப்படின்றது வந்து ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம எப்படி உயர்றோம் அப்படின்றது வந்து நம்ம பாக்குறோம். நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு கடினமா உழைச்சோம்னா எந்த ஒரு குறையும் சொல்லாம எந்த ஒரு தடை இருந்தாலும் அதை தாண்டிட்டு நம்ம நிச்சயமா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். புது சட்டத்தை பத்தி பயப்படவே தேவையில்ல. ஏன்னா உங்களுக்கு ஒரு சட்டம் புதுசு, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கஷ்டம் டஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே கொஸ்டின் தான் எல்லாருக்கும் டஃபா இருக்கும். நிச்சயமா இந்த புது சட்டத்துல வந்து ஒரு நிறைய பேர் அட்டம் கொடுத்தவங்கள நேரடியா பேசியிருப்பீங்க. 3 அட்டம் செஞ்சிருக்கோம் சார், 4 அட்டம் கொடுத்துருக்கோன்ட்டு. தாராளமா வந்து இந்த ஆண்டு வந்து நீங்க நிச்சயமா பாஸ் பண்ணுங்க, நம்பிக்கையோட படிங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பாத்துறோம். இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த பிஎன்எஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இபிகோன்னு இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே ஒரு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 1ல என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த சட்டத்தை எந்த எல்லைக்குள்ள யூஸ் பண்ணணும், அந்த சட்டத்தை எப்படி அழைக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வாறு நம்ம அழைக்கணும் அந்த சட்டத்தை. அதுதான் அந்த சட்டத்திற்கு நம்ம கொடுக்குற மரியாதை. இந்த பிஎன்எஸ் அப்படின்றது வந்து ஓல்டு ஐபிசி, இந்தியன் பீனல் கோட், லார்ட் மைக்கேலே எடுத்துட்டு வந்திருப்பார்ல 1860ல, அந்த ஐபிசியை தான் பிஎன்எஸ் அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க. இதுல இப்ப 358 செக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த 358 செக்ஷன்ஸ் மொத்தமா இருக்கு. இந்த பிஎன்எஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் தெரியணுன்றதுக்காக தான் எழுதியிருக்கேன். பாரதிய நியாய சன்ஹிதா. அப்போ பிஎன்எஸ்னா என்னது, பாரதிய நியாய சன்ஹிதா. நெக்ஸ்ட் வந்து பிஎன்எஸ்எஸ், அதாவது ஓல்டுல சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் பார்ப்போம்ல, அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு தான் இப்ப வந்து பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. ஒன்னும் இல்லைங்க, சிஆர்பி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் பார்த்தோம்ல, அந்த பேரை வந்து சேஞ்ச் பண்ணிக்க சான்ஸ்கிரிட் வேர்ட்ல. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து 531 செக்ஷன்ஸ் இருக்கு மொத்தமா. இப்ப பிஎஸ்ஏ. பிஎஸ்ஏனா என்ன, பாரதிய சாட்சிய ஆதிநியம். பாரதிய சாட்சிய ஆதிநியம் இது ஒண்ணுமே இல்ல, ஓல்டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிஆர்பிசி அப்படின்னு பார்த்தா கிரிமினலுக்கு ப்ரொசீஜர் ஒரு ப்ரொசீஜர்லா, சிபிசி அப்படின்னு பார்த்தா சிவிலுக்கு ஒரு ப்ரொசீஜர்லா. எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் சிவில் கிரிமினல் ரெண்டுக்குமே அப்ளை ஆகும். அப்ப நம்ம காவல்துறை நண்பர்கள் வந்து எஸ்ஐ எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் மட்டும் படிக்காம எப்பவுமே குற்றவியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு ஒரு குற்றங்கள் நடக்குது அப்படின்னா இந்த தேதியில எந்த சட்டம் நடைமுறையில இருக்கோ அது பிரகாரம் தான் நம்ம எஃப்ஐஆர் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிஜிஸ்டர் பண்றோம். அந்த மாதிரி இந்த கிளாஸஸ் வந்து நீங்க எடுத்துக்கிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ இந்த 3 புதிய சட்டங்களும் வந்து நம்ம காவல்துறையில பணிபுரியவங்களுக்கு ஒரு அடிப்படை தேவையா இருக்கு. எல்லாருக்குமே வந்து செமினார்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஆன்லைன் கிளாஸஸையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா காவல்துறை நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட நாட்களாக கேட்டுட்டு இருந்தீங்க, எப்போ சார் ஆன்லைன் கிளாஸஸ் வரும், நம்ம ஈரோடு டெஸ்ட் பேட்ச் ரிலீஸ் பண்ணும் போதே கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கூடவே அந்த ஈரோடு டெஸ்ட் பேட்ச் எல்லாருக்குமே ஃப்ரீயாகவும் அவைலபிள் பண்றோம். ஈரோடு டெஸ்ட் பேட்ச்ல ஏற்கனவே இருந்தவங்களுக்கு வந்து 7,000 மட்டும்தான், வெறும் 7,000 மட்டும்தான் இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்றோம். வேற எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கோம். எந்த டவுட்டா இருந்தாலும் இந்த 3 நம்பர் கால் பண்ணி தாராளமா கேளுங்க. அனைவருக்கும் நன்றி.